Dear students, welcome to Shri Sai Academy. இன்னைக்கு நம்ம வந்து 10th மேக்ஸில் 8th chapter exercise 8.3ல 9th sum சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is. White இருந்தா என்ன probability? Not white, black or red, neither white nor black. ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஒரு பேக்ல என்னென்ன பால்ஸ் இருக்கு சொல்லுங்க. ரெட் பால்ஸ் எத்தனை இருக்கு? ரெட் பால்ஸ் வந்து 5. நெக்ஸ்ட் ஒயிட் பால்ஸ் வந்து 6. Green balls 7. Green balls 7. Black ball 8. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்துக்கலாமா? நம்பர் ஆஃப் டோட்டல் பால்ஸ் ஓகேங்களா? எவ்வளோ வருது? 11, 18, 18, 6, 26 ஓகேங்களா? இப்படி கூட கூட்டி போட்டுக்கலாம். ஸோ 26 பால்ஸ் ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நம்மக்கிட்ட ஆமாம் இது என் ஆஃப் எஸ் டோட்டல் ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டுங்களா? ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்னா என் ஆஃப் ஒயிட்டு டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஓகேங்களா? என் ஆஃப் ஒயிட் எவ்வளோ இருக்கு? 6. இப்போ 6/26 இதை அடிச்சு கொடுக்கலாமா? 3 2s are 6, 13 2s are 26. அப்போ P of white எவ்வளவு? 3/13 ஓகேங்களா? P of white எவ்வளோ? 3/13 இதை அடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? black or red கேட்டிருக்காங்க. ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் black or red. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? பிளாக்குரியது ப்ளஸ் ரெட்டுக்குரியது ஓகேங்களா? பிளாக் எத்தனை பால்ஸ் இருக்கு? 8/26 ப்ளஸ் ரெட்டு 5/26. அப்போ என்ன வரும்? 13/26 ஓகேங்களா? இதை அடிச்சு கொடுக்கலாமா? 1 time 2 time 113 இது 2 times. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் black or red it's equal to 1/2 ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன். தேர்ட் என்ன கேட்குறாங்க? தேர்ட் சப்டிஷன் நாட் ஒயிட்னு கேட்குறாங்க. ஒயிட் இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே ஒயிட் இருக்கிறது தெரியும். அதை வந்து 1ஆல் மைனஸ் பண்ணோன்னா ஒயிட் இல்லாதது. இது எப்படி எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பார் போடணும். இல்லாதது நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது வந்து ப்ராபபிலிட்டி இப்படி ஐ மீன் மேலே பார் போடணும். ஈக்குவல் டு 1/P of W. இது நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சோமா? ஒயிட்டுக்கு 3/30 நீங்கள் வச்சுருக்கோமா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 - 3/13 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 13 - 3 10/13 புரியுதுங்களா? 10/13 ஓகேங்களா? இந்த 13 இங்கே கொண்டு போயிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை எல்சிஎம் என்ன வேணால் பண்ணலாம். இது பண்ணாலும் 13 தான் வரும். 13 - 3 10 10/3 புரியுதுங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் அல்லாதது நாட் ஒயிட் ஓகேங்களா? ஸோ பார் போட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னா ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாது. அப்போ மீதி என்ன இருக்கு? என்னென்ன பால்ஸ் இருக்கு? கலர் பால்ஸ் நெய்தர் ஒயிட் நார் பிளாக்கா? ஆமாம். இப்போ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் உரியதை கண்டுபிடிச்சிட்டோன்னா இது கிடைச்சிருமா நமக்கு? ஸோ அப்போ ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் green and red ஓகேங்களா? ஓகே. greenோடது என்ன வரும்? 7 plus 5 7/26
ப்ளஸ் ரெட்டோடது 5 by 26. அப்போ என்ன கிடைக்கும் 12 by 26. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 2s are 12, 13 2s are 26. புரியுதுங்களா? இதான் ஆன்சர். So 10th sum. In a box there are 20 non-defective and some defective bulbs இருக்காம். ஒரு பேக்ல ஒரு பாக்ஸ்ல 20 non-defective, அதாவது நல்லா இருக்கு, டிஃபெக்டிவா இருக்குது ஒரு ஏதோ சம் பால்ஸ், எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. If the probability that a bulb selected at random from the box found to be defective is 3 by 8. அதாவது நான் வந்து எடுக்கிறேன், என்ன எடுக்கிறேன், பல்ப் எடுக்கிறேன். அந்த பல்பை எடுக்கும்போது அது டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா அதனோட ப்ராபபிலிட்டி கொடுத்துறாங்க, 3 by 8 ப்ராபபிலிட்டி கொடுத்துறாங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? டிஃபெக்டிவ்னா என்னது, ஏதோ ரிப்பேர் ஆனதுன்னு அர்த்தம். நான் டிஃபெக்டிவ்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை அதை எழுதிக்குவோம். நான் டிஃபெக்டிவோட எவ்வளோ நம்பர் ஆஃப் பால்ஸா? நான் டிஃபெக்டிவ் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் எவ்வளவு? 20. ஓகேங்களா? ரைட்டு. நமக்கு டிஃபெக்டிவ் பால்ஸோட எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. டிஃபெக்டிவ் பால்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, சம்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னுலாம் சொல்ல. ஸோ நம்ம தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ரைட்டா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல். டோட்டல் தெரிஞ்சால் தானே ப்ராபபிலிட்டி போட முடியும். டோட்டல் இதுவும் இதுவும் இருக்கிறது தான் டோட்டல். இப்போ 20 + x தான் டோட்டல். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவா? 3 by 8ன்னு கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி போடலாம், டிஃபெக்டிவ்ன்றது எக்ஸு பை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், பை 20 + x = 3 by 8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அதுதான் என்னது, நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் பால்ஸ், அதான எக்ஸு. அவ்வளோதான். ஸோ இதை இங்கே கொண்டு போயிருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8x 3 ஆஃப் 20 + x இருக்குது. ஓகேங்களா? 8x 3 × 20 60 + 3x. இந்த 3x எங்கிட்டு கொண்டு வந்துருங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா -3x ஆகிடும், = 60. இப்போ 5x = 60, x = 60 by 5. அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 12 5s are 60. ஸோ 12. இந்த எக்ஸுன்றதை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம், டிஃபெக்டிவ் பால்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் defective balls, bulbs, balls ne varudhu, bulbs is 12. ஓகேங்களா? bulb. right. 11th sum பார்க்கலாமா? 11th sum, the king and queen of diamonds, queen and jack of hearts, jack and king of spades are removed from a deck of 52 playing cards and then well shuffled. அதாவது இதெல்லாம் எடுத்துடுறாங்க. கிங்கு குயின்னு டைமண்டில் இருக்குது, அப்புறம் குயின் ஜாக்கு ஹார்ட்டில் இருக்குது, ஜாக் அண்ட் ஸ்பேட் கிங் வந்து ஸ்பேடில் இருக்குது. மொத்தம் எத்தனை எடுக்கிறாங்க, இதில் 2 இதில் 2 6 பால்ஸை வெளில 6 கார்ட்ஸை எடுத்துடுறாங்க. சரிங்களா? 52 கார்ட்ஸ்லேருந்து 6 கார்ட்ஸை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஷஃபிள் பண்ணுறாங்க. Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is clever, queen of red card, king of black card. ஓகேங்களா? கேட்குறாங்க. சரி பார்க்கலாமா இந்த சம்மு? ஓகே. என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 கார்டை ரிமூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, 6 கார்டை ரிமூவ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோம்ல ரிமூவ் கார்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, ரிமூவ் கார்ட்ஸ் வந்து 6 வருது. என்னென்ன அதுன்னு தெரியுதா? King and queen diamonds, queen and jack hearts, jack and king spades. ஓகே, அது மட்டும் எழுதிக்கலாமா? கிங் அண்ட் குயின் diamonds, டைமண்ட். ஓகே, வேற டைமண்ட் இப்படி தானே இருக்கும். அடுத்து வேற queen and jack heart, heart shape. குயின் அண்ட் ஹார்ட், கிங்கா ஜாக். ஓகே, என்ன ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு. ஓகே, அடுத்து jack and king spades, ஜாக் அண்ட் கிங்
ஸ்பேடு yellow இந்த இப்படி எல்லாம் மாறிக்கு இருக்கும் அப்படிதானே சரி இதான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இதெல்லாம் ஸோ இதெல்லாம் என்னது ரிமூவ்டு கார்ட்ஸ் ஸோ இதுல ரெண்டு நமக்கு அப்போ நம்பர் ஆஃப் ரிமூவ் கார்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 6 மொத்தம் டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளவு 52 ஸோ 52ல இந்த 6 கார்ட்ஸ் போயிடுச்சுன்னா டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளவு 52ல 6 போனா 46 கார்ட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கு ஓகேங்களா அப்ப இதுதான் நம்பர் ஆஃப் எஸ் ஓகேவா நம்பர் ஆஃப் எஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு என் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எஸ் எல்லாம் ஒண்ணுதான் ஓகேங்களா என் ஆஃப் எஸ் தெரிஞ்சு இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னோட பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளாவர் ஓகேங்களா அது ஒரு டிசைனு அதுல கேக்குறாங்க சோ அது எத்தனை இருக்கும் 13 கார்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்ப 13 டிவைடட் பை 46 அவ்வளவுதான் புரியுதா ஏன் 46 போடுறேன்னு 52ல இருந்து 6 கார்ட்ஸ் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் குயின் அண்ட் ரெட் கார்டு 0 ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் அண்ட் ரெட் கார்டு இருக்குமா 0 மிஸ் இருக்காங்க ஏன்னா நம்ம அதை எடுத்துட்டோம்ல குயின் அண்ட் ரெட் கார்டு தான் எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ அது கிடையாது அதனால இது வந்து என்னதான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் ஓகேங்களா பிகாஸ் போத் குயின் ஆஃப் டைமண்ட் அண்ட் ஹார்ட் ஹாவ் பீன் ரிமூவ்டு ஓகேங்களா எழுதிக்குவோமா போத் ஸ்பேட்ஸ் இருக்காதா குயின் என்ன கலர் கார்டு கேக்குறாங்க பாருங்க ரெட் கார்டு பிளாக் கார்டுல தான் இருக்கும் ரெட்ல இருக்காது அதனால ஓகே குயின் ஆஃப் டைமண்டா டைமண்ட் அண்ட் ஹார்ட் have been removed ஓகேங்களா இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் எஸ் அப்படி போட்டு எல்லாம் போட்டாலும் என்னதான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் அதனால டைரக்டா இப்படியே போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா அடுத்து தேர்ட் ஒன் என்ன கேக்குறாங்க மிஸ் 1 ஒன்லி கிங் ஆஃப் கிளவரா இந்த டெக்னு கேக்குறாங்க ஓகே ஒன்லி கிங் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க பிளாக் அதுல எதுல இருக்கும் அது ஒன்னே ஒன்னு இருக்கும் ஒன்னு எடுத்துராச்சு சரிங்களா அதனால சோ 1/46 எப்படி பண்ணும் p ஆஃப் கிங் ஆஃப் கிளாவர் ஓகேங்களா போட்டீங்கன்னா இது நம்பர் ஆஃப் எவ்வளோ 1 பை நம்பர் ஆஃப் எஸ் 1/46 புரியுதா ஓகே 12th sum. Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region இந்த மாதிரி இருக்குது is considered as loss என்னவா இல்லை ஒரு லைனை விட்டுட்டேனா region is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game? என்ன சொல்றாங்க ஒரு கல்லை த்ரோன் பண்ணணுமா தூக்கி போடணுமா இந்த ரீஜியனுக்குள்ள விழுந்துச்சுன்னா கேம்ல வின் பண்ணிட்டாங்க இந்த ரீஜியனை தாண்டி இந்த சர்க்கிளை தாண்டி வெளில விழுந்துச்சுன்னா லாஸாம் ஓகே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க அதனோட லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 1 ஃபீட்ன்றது என்னது ரேடியஸ் ஓகேங்களா இப்போ இதை வச்சு வின் பண்ணணும்னா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா பார்த்துருவோமா ஸோ டோட்டல் ஏரியா தான் என்னது அந்த ரெக்டாங்கிள் பார்ட் இருக்கு இல்லைங்களா அதுதான் டோட்டல் ஏரியா எவ்வளவு லென்த் இன்டு பிரெத்து எல் இன்டு பி ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துருக்காங்க அதனால ஸ்கொயர் ஃபீட்னு எழுதிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் சர்க்குலர் ரீஜியன் பார்க்கணுமா ஏன்னா அதுதான் வின்னிங் அதுதான் ரீஜியன் வின்னிங் ரீஜியனே சர்க்குலர் ரீஜியன் சர்க்குலருக்கு என்ன ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் ஆர் எவ்வளவு 1ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பை தான் ஓகேங்களா பை ஸ்கொயர் ஃபீட்டு இதையும் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு என்ன வேணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னுங்களா அப்படின்னா என்ன டோட்டல்ல என்ன பண்ணணும் அதாவது டோட்டல் 12ல இந்த ஏரியாவை எடுக்கணும் புரியுதுங்களா
அதானே டோட்டல்னா டோட்டலாக இருக்க ஏரியா ரீஜியன் வின்னிங் ரீஜியனுக்கு போகணும். அப்போ இதுதான் இதுலேருந்து இதில் போகணும். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ இதுக்கு ஃபார்முலா பைக்கு என்ன வேல்யூ 3.14 ஒன்று இருக்கும், பை பை 22/7 ஒன்று இருக்கும். ஸோ அதில் 3.14 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், மேலையும் கீழே 100ஆல் பெருக்கிக்கோங்க, ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. இந்த டெசிமல் எடுக்கிறதுக்காக எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் 314,200 கிடைக்கும். இதை அடிச்சு கொடுக்கலாமா, எந்த டேபிள் அடிக்கலாம் 2 டேபிள் அடிக்கலாம். ஓகேங்களா, 1 2 is 2 மீதி 1 5 2s are 10 7 2s are 14. இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 600 கிடைக்கும். இது அதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ 157/600 இதான் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த கேம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீசாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.